புருவமத்தியில இருந்து நாங்கள் வாழும் பொழுது புருவமத்தியில வந்து ஒரு பாக்களவு வெளி இருக்கு, ஒரு புடை இருக்கு. புடைன்னு சொன்னா ஒரு பள்ளம், ஒரு கொட்டப்பாக்களவு பள்ளம். இந்த புருவமத்திலே வெளி இருக்கு. இறைவனுடைய படைப்பிலே யாருக்கும் இறைவன் வஞ்சகம் செய்யவில்லை. இது எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆரம்ப காலத்திலே முதல் நாள் நான் சரவணன் சாமியை சந்தித்த பொழுது அவர் மண்டி ஓட்டத்தை கொண்டு வர கூட்டி வந்து காட்டி, இதுதான் புருவமத்தி, கேதீஸ் இதுதான் புருவமத்தி, இது எல்லாருக்கும் இருக்குன்னால் அதுல பார்த்தாலும் ஒரு பாக்களவு ஒரு பள்ளம் இருக்கு. பாக்களவு ஒரு பள்ளம் இருக்கு. அப்ப இப்ப நாங்கள தண்ணியை வந்து டேங்கிக்கு ஏற்றி கீழே இறக்குறோம் இல்லோ, அதே போல நாங்கள் மனதை கொண்டு வந்து புருவமத்தியில நிறுத்தும் பொழுது இந்த அந்த அந்த பள்ளத்துல வந்து ஜீவசக்தி நிரம்பும். அப்படி ஜீவசக்தி அதுல நிரம்பும் பொழுது இப்ப ஒரு வாயு துணிக்கைகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கும் பொழுது போது என்ன நடக்கும்? இந்த கண்புருவ பூட்டு என்ற பாடலில் நாங்கள் மிகவும் அவதானமாக கண்ணிக்கணும். அவர் புருவமத்தில வச்சு பூட்டு போடுறாரு. என்ன பூட்டு? கீழே இறங்கு ஜீவசக்தியை கீழே இறங்க விடாமல் பூட்டு போடுகின்றார் இதுல. அப்ப பூட்டு போட்டு கீழே இறங்க விடாமல் அந்த ஜீவசக்தியை கண்காணிப்போடு இருக்கும் பொழுது ஜீவசக்தி கீழே இறங்க வழியில். அப்ப நாங்களும் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். வாயு சக்திகள் வந்து ஏறிக்கொண்டே இருக்கு. அப்ப இந்த வெளியில வந்து வாயு சக்திகள் நிரம்பினால் அங்க ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்ப அழுத்தம் ஏற்பட்ட உடனே இப்ப ஒரு பலூன் இருக்கு, நாங்கள் ஊதிக்கொண்டே இருக்கிறோம் காற்று, ஒரு கட்டத்துல அது அப்படியே படிக்குது, ஊதி படிக்குது. ஏன்? அது அந்த பலூன் அந்த காற்றினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாமல் உஷ்ணம்தான் படிக்குது. ஆனால் அதே போலத்தான் இங்க வந்து புருவமத்தில என்ன அப்படியே அகல் நோக்கி ஒரு நாடி செல்லுது, நேர அகல் நோக்கி ஒரு நாடி செல்லுது. அந்த நாடி ஆசனத்துவாரத்திலிருந்து உச்சி வரையிலே செல்லுகின்ற மேலேறு நாடியோடு இந்த போற நாடி ஒன்று நின்று அதான் முச்சந்தியாக பேசுகின்றார். அந்த முச்சந்தியிலே தொழிற்படுகின்ற அந்த நாடி என்னென்ற ஒன்று சூரியகலா நாடி, அடுத்தது சந்திரகலா நாடி, அடுத்தது சுசுமுனா நாடி. இந்த சுசுமுனா நாடி தான் மேல் நோக்கி நடுநாடி என்று பேசுவார். பெருமானத கண்புருவ புட்டு பாடலே நடுநாடி என்று பேசுவார். அப்ப இங்க அந்த டேங்க்ல இந்த ஒரு டேங்க்ல நீங்க நினைச்சு கொள்ளலாம், தவறு இல்லை. அப்படியே ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு பாக்களவு பள்ளம் இதுல இருக்கு. அதை நாங்கள் புருவமத்திலே நிறுத்தி பழகி கொண்டு வந்தால் அனுபவத்திலே அது தெரிஞ்சிடும். அந்த பள்ளத்திலே அந்த வாயு நிறையும் பொழுது அதுல அந்த காலப்பதியில நாங்கள் அகநோக்கோடு இருப்பமாக இருந்தால் இங்கு சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு வரும். அமுதங்கள் சுரக்கும், நல்ல உணர்வுகள் ஏற்படும், எல்லாம் நடக்கும்.